friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டான வறுத்த அரைச்ச சூர மீன் குழம்பு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் சூர மீன் வாங்கி இதை நல்லா கழுவிட்டு துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 1 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்து இது கொஞ்சம் ட்ரை ஆகுறது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆனதும் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா வறுபட்டதும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மீன் மசாலா சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து அப்புறம் நீங்கள் வறுத்து விட்டிங்கன்னா மசாலா கருகிரும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை சேர்த்தா போதும். இப்போது இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய பேர் சூர மீன் குழம்புக்கு பூண்டு சேர்த்து ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இந்த குழம்புக்கு நீங்கள் பூண்டு சேர்க்காமலே ரெடி பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போது குழம்பு வைக்க போகிற பாத்திரத்தில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் நறுக்கி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை 10 நிமிஷம் ஊற வச்சு அதை கரைச்சி அந்த தண்ணியையும் சேர்த்துருங்க. இப்போது இதை அப்படியே மெதுவாக கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். ஒரு கொதி வர்றது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இந்த மசாலா நல்லா கொதிச்சதும் இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். இதை அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கு, வாசனையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பரான வறுத்தரைச்ச சூர மீன் குழம்பு தயார். பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இந்த மீனை நான் பிச்சு சாப்பிட போறேன். வாவ், சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மசாலாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த சூர மீன் குழம்பை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.